before I die. Okay. Hi, it's me, Vishwarik. Welcome to Vishwarik Imagination. என்ன கொடுமடா. Okay, welcome to the channel of Vishwarik Imagination. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போடுற 10 வீடியோ நோ வியூஸ். பட் மேபி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனல் ஆரம்பித்தது காரணம் என்னோடய க்ரியேட்டிவிட்டி சொல்கிறதுக்காக தான். பிகாஸ் ஐ எம் டூ டயர்டுனா ஃபுல் டயர்டு. ஸோ மாற்றி சொருகிட்டோம், பட் வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய விஸ்வரிக் இமேஜினேஷன் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் மாதிரி, அதாவது இந்த காமிக்ஸ் வெப் சீரிஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் விஸ்வரிக். நான் தான் விஸ்வரிக். அப்போ திக்குது, அதுதான் பிரச்சனை. ரூம் பூரா அதான் எழுதி ஒட்டியிருப்பேன். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, பட் ஆரம்பிக்கிறதுனா விஸ்வரிக் இமேஜினேஷன்றது என்னோடய இமேஜினேஷன். அதாவது ஒரு மூவி அந்த மாதிரி வெப் சீரிஸ் காமிக்ஸ் மாதிரி தான். அதாவது என்னோடய இமேஜினேஷனை கொண்டு வர்றது தான் இது. எப்படிங்க சொல்கிறது, ஒன்றும் இல்லைங்க, காசு வரும், வீட்டை பார்த்துக்கிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா கற்பனை வருது, அந்த கற்பனை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், வரைகிறேன், அது காமிக்ஸாக மாத்திரம், அவ்வளோதான். வாங்க. ஸோ ஓகே, கம் டு த ரியல் பார்ட். அதாவது எனக்கு இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை கதைன்னு பார்த்திங்கன்னா ஓகே. அதாவது ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரிக் இமேஜினேஷனில் ஃபேஸ் 1ன்னு ஒரு இருக்குது. அந்த ஃபேஸ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 15 ஸ்டோரிஸ் வரும், இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸ். ஃபேஸ் 1ன்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலான ஸ்டோரிஸாக இருக்கும். ஃபேஸ் 2ல் வரும்போது எல்லாமே கிராஸ் ஓவராக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15-18 இயர்ஸாக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். எஸ், எத்தனை 2010 அந்த டயத்துலேருந்தே நான் வந்து 2010 10 வயசுலேருந்தே நான் வந்து இதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த ஸ்டோரிஸை. பட் டெவலப்பிங்னு வரப்போ இப்போ பாஸ்ட் 3 இயர்ஸாக தான் இந்த டெவலப்மெண்ட்டில் இருக்கிறேன். ஸோ இது எல்லாமே கிராஸ் ஓவர் மூவிஸ் தான். எல்லாமே வந்து நான் சொல்கிற 15 ஸ்டோரி, ஃபேஸ் 1ல் இருக்க 15 ஸ்டோரிஸும் எல்லாமே கிராஸ் ஓவர் தான். கிராஸ் ஓவர்னால் ஃபஸ்ட்டு 15 வந்து அப்படி ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல் பார்க்கவும் தெரியாது. ஃபேஸ் 2ன்னு வரப்போ எல்லாமே கிராஸ் ஓவர் ஆரம்பிச்சிடும், ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிடும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அந்த கதை உருவாக்கும் போது ஒரு கேம் கதையாக தான் உருவாக்கினேன். கேம் ஃபுல்லி வந்து நான் கேம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ஒரு கேம் உருவாக்கணும் தான் எனக்கு ஆசை. கேம் ஸ்டோரியாக தான் மாற்றணும்னு நினச்சி பண்ணேன். பட் போக வந்து அனிமேஷன் இஸ் ஃப்யூச்சர் ஆஃப் சினிமான்னு தெரிஞ்சக்கப்புறம் தான் மேபி இதை வந்து ஒரு மூவி வெப் சீரிஸுமே கொண்டு வரணும்னு நினச்சேன். பட் அது முடியாது, அது என்னால் முடியாது. அதனால தான் இந்த பிஃபோர் ஐ டை இந்த சேனல் இது வீடியோ டைட்டிலே கொடுத்துச்சு. பிகாஸ் எனக்கு தெரியாது இந்த ஐடியாஸ் மேபி எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம்,
மேபி யாருக்காவது பிடிச்சிருந்து ஒர்க் பண்ண நினச்சாலும் வரலாம், இல்லையா இது நடக்காமலேயும் போகலாம். ஸோ பிஃபோர் ஐ டை ஐ வாண்ட் டு டெல் சம்திங், எவ்ரிதிங். ஓகே, பிஃபோர் தட் சொன்ன மாதிரி இது மொத்தமும் கேம் ஸ்டோரிஸ் மாதிரி தான் மேக் பண்ண ஆரம்பித்தது. கேம் ஸ்டோரிஸ் கொஞ்சமாக இப்போ நான் வந்து காமிக்ஸாக உருவாக்கிட்டு இருக்கிறேன். இந்த காமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஸ்டோரி லைன்ஸ். லேக் ஆஃப் ஸ்டோரி லைன்ஸ் கூட ஓகே தான், ஏன்னா எல்லா ஸ்டோரிஸுமே இப்போ நான் உருவாக்கினேன் எல்லா ஸ்டோரிஸுமே வந்து ஒரு எல்லா வந்து 15 சொன்ன எல்லாமே வந்து கிராஸ் ஓவர் இல்லாமலே ஒரு 20% கம்ப்ளீட்டட். எஸ், இது 20% கம்ப்ளீட்டட். 100% கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஏன்னா ஒரு எப்பயுமே சினிமா பார்க்குறோம், ஒரு கதை வந்து சினிமா கேம் எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு இதாகும். ஒரு கேம் வந்து ஒரு எண்டிங் வரைக்கும் காட்டலாம், இல்லைன்னா கண்டினியூ ஆகும். பட்டு மூவிஸ் இதுமாதிரி காட்டும் போது சில பேருக்கு எண்டிங் இருக்கும், சில பேருக்கு எண்டிங் இருக்காது. சரி, ஒரு அந்த கதை முடிஞ்சால் அந்த கதையோட எண்டிங் என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால தான் இந்த கதையை வந்து டோட்டல் பர்த் டு டெத் வரைக்கும் ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுனா இந்த ஸ்டோரியோட எண்டிங் வரைக்கும் ஃப்யூச்சரில் கேள்வி வரக்கூடாது, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அந்த மாதிரி இருக்கணும் தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உருவாகிட்டுருக்கு. பிகாஸ் ஐ நோ, பிகாஸ் எனக்கு தெரியும் இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா ஏஐ அது இதுன்னு வந்தனால இந்த ஸ்டோரிஸ் வந்து வெளியே வரும் வராதுன்னு எனக்கு தெரியாது. இது வந்து என்னோட கற்பனையை வந்து கொண்டு ஐ வாண்ட் டு ஷோ யுவர் ஐஸ் டு I want to show my imagination to all eyes. I want to show you because I want to show my imagination to all eyes before it too late. அதான் சொன்ன மாதிரி பிஃபோர் ஐ டை இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப 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 பெருசு. பிகாஸ் இந்த ஃபினிஷிங் ஆகும்போது அந்த கேரக்டருக்கு என்னாச்சுன்னு யாருக்கும் யோசனை வரக்கூடாது, இந்த ஸ்டோரிஸ் முடியுமா, அந்த மாதிரி தான் இந்த கிரியேஷன் யூஸ் ஆகிட்டுருக்கு. பட் I don't know whenever I gonna quit this. எப்போனாலும் நான் இதை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சுச்சுவேஷன் எனக்கு சரியில்லை. இதை நான் ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நடக்கலாம். ஸோ வி ஃபைனலி இது பிஃபோர் ஐ டே இந்த முடிஞ்சவொடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல், அதாவது அடுத்தடுத்த ஸ்டோரிஸோட எல்லா நேம்ஸ் சொல்ல போகிறேன், ஸ்டோரியோட நேம்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஐ ஸ்டார்டிங் திஸ் வீடியோ ஆன் தி சேனல். இந்த சேனல் எதுக்குன்னா இது இமேஜினேஷன் சொல்ல போகிறேன். இந்த சேனல் எல்லாமே வந்து விஷயத்துக்கு இமேஜினேஷன்ற சேனல் கொண்டு எல்லாமே வந்து என்னோடய கண்டென்ட் என்னோடய ஸ்டோரி ஐடியாஸ் அண்ட் ஸ்டோரி ஹவ் ஐ கோயிங் டு மேக் இட். ஏன்னா எனக்கு வந்து டீம் கிடையாது, ஐ எம் அலோன், நோபடி இஸ் கோனா ஹெல்ப் மீ. ஓகே, அதனால் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன். மேபி இன்ஸ்டா போஸ்ட் இதெல்லாம் இருக்கும்போது மேபி ஒரு காட்டுறேன். இது வந்து இது ரீசெண்டாக நானே என்னை வரைஞ்சது. பட்டு ஐ நோ இட் சக்ஸ், பட் இந்த மாதிரி பல விஷயம் வந்து ரூமில் ஒட்டிகிட்ருக்கோம். என்னோடய நோட்ஸ் இருக்கும், காப்பி அது இதுன்னு நிறையாமே வச்சுருக்கிறேன். ஆனால் பேசிகிட்ருக்குறோம்.
இந்த ஐடியாஸ் இருக்குது. இந்த ஐடியாஸ் நான் எப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன், அந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருப்பேன். விஸ்வரிக் இன்னொரு சேனல் விஸ்வரிக் இமேஜினேஷன் என்விஷன் த இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் வந்து இந்த மாதிரி வரையதெல்லாம் போட்டுட்ருப்பேன். பட் நோபடி கேர்ஸ், ஐ நோ, யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஒருத்தர் தான் பண்ணுறேன், ஒருத்தர் தான் பண்ண போகிறேன், பார்க்க போகிறேன். மேபி ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு ரெவல்யூஷனாக மாறலாம். சொன்னால அனிமேஷன் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் சினிமா. இப்போ வந்து ஒருத்தங்க இல்லைனாலுமே அனிமேஷன் மூலிமா உருவாக்கி அவங்களை கொண்டு வர முடியும். கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புது ஸ்டோரியே கொடுக்க முடியும். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டோரி நேம்ஸை வந்து ரிவீல் பண்ண போகிறேன். பட் 100% அந்த கதைக்கான ஸ்டோரியோட டைட்டிலான்னு கேட்டால் அதுதான் இல்லை. பட்டு எல்லாத்துக்குமே இப்போதைக்கு ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். இந்த ஒவ்வொரு இதுக்கும் இது மாதிரி டைட்டில் வச்சுருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஒரு அதுக்கு மீனிங் உள்ள ஒரு டைட்டில் தான். பட் அது வந்து ஃபைனல் டைட்டில் கிடையாது. அதுக்காக தான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து எல்லா டைட்டிலையும் நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். அதாவது என்னென்ன மூவி, என்னென்ன டைட்டில், அந்த டைட்டிலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பண்ண போகிறேன். Thanks for watching. Before I die, thanks for watching.